சத்யஜித் நிறுவனம் டிஜி தியாகராஜனாவே அந்த படத்துக்கு போயிடுவோம். இதயத்திலிருந்து எல்லா படமும். ஸோ அவர் வந்து ஊரில் போஸ்டரில் பேராக பார்த்து பழக்கம். அப்போ இருந்த பிரமிப்பார். தியாக சார்ட்ட போய் கதை சொல்லணுன்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போதே வந்து எப்படி நம்ம போய் சொல்ல போகிறோம், ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பதட்டம் வந்துருமே, நம்ம கதையை வந்து நேர்த்தியாக சொல்லிடுவோமா அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் ஃபஸ்ட்டு டைம் நான் சாரை மீட் பண்ணேன். சார் வந்து ஃபஸ்ட்டே வந்து கூல் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் மனசில் நினச்சிருக்க கதையை சொல்ல போகிறீங்க, அதனால் தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அங்கே கொடுக்க ஆரம்பித்த அந்த உற்சாகம் இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறது வரைக்கும் குறையலை. ஸோ எல்லா நேரமும் எனக்கு ஃப்ரேம்குள்ளே வர்றதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடுத்துருக்காங்க சார். முழுக்க முழுக்க கதை. அதில் வந்து சார் வந்து என்னை விட ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா கதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் போய் சேர்க்க போகிற இடம் அப்படின்னாங்க. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்துக்கா தியாக சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் வந்து தியாக சாருடைய செந்தில் தியாகராஜன் சார், அர்ஜுன் தியாகராஜன் சார், 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது அர்ஜுன் சாருடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கதை வேறு கதை தான் சொல்லியிருந்தேன் சாருக்கு. அந்த கதை சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் விக்ரம் சார் வந்து அது இன்னொரு படத்தினுடைய சாயல் இருக்க மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்ட்டாங்க. நான் அவர்கிட்ட வந்து இது செகண்ட் கதை இல்லை, 3வது கதை சொல்லியிருக்கேன். தியாக சார் தெரியாமல் இன்னொரு கதை சொன்னான். நானும் அர்ஜுன் சார்லாம் போய் அதுக்கப்புறம் 3rd கதை தான் இது. ஸோ சார்ட்டை சொல்லும்போது 2வது கதை இது. கதை கேட்டவுடனே சாருக்கு பிடிச்சிருந்துச்சு, பிரபு சாருக்கு விக்ரம் பிரபு சார் பிடிச்சிருந்துச்சு. ஸோ விக்ரம் சாருக்கு வந்து கதை பிடிச்சி ஓகேன்னு சொன்ன அந்த பாயிண்டில் தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு. படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த, அதாவது தயாரிப்பு தரப்புலையும் எனக்கு வேண்டியதையும் அங்கே கேட்டு அவங்கள்ட்ட வந்து வாங்கி கொடுத்து, சார்கிட்டையும் சார் சொல்கிற விஷயங்களையும் எனக்கு சொல்லி இந்த படம் இன்றைக்கி நல்ல தூரம் வந்து நிற்கிது அப்படின்னா நிர்வாக தயாரிப்பாளர் ராகுல் அவருக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னும் தயாரிப்பாளர் சரவணன் சார். சார் வந்து எப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மேக்ஸிமம் வந்து தியாக சார் வராங்களோ இல்லையோ, தியாக சார் சரவணன் சார் வந்தாங்க. சாரோட பிரதர். படத்தோட ட்ரெய்லராக இருக்கட்டும், சின்ன சின்ன சீக்வன்ஸ் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு அவருடைய ரொம்ப நுணுக்கமான விமர்சனங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து நல்ல விதமாக கைட் பண்ணுச்சு எனக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தயாரிப்பாளர் தியாக சாருக்கு, செந்தில் சார், அர்ஜுன் சார், சரவணன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நான் 3வது படம் இயக்கி இந்த மேடையில் இருக்க காரணமான சசிகுமார் சார், எஸ்சி சபா சார், ஏ வெங்கடேஷ் சார், ஜெயரமேஷ் சார், அவங்க 4 பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய அழைப்புக்காக இங்கே வந்திருக்க அமித் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பேசணும், நான் வந்து எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நான் அமித் சார் தான் போய் பார்ப்பேன். தாஸ் சார் மூலமாக நான் தாஸ் சார் உடனே போயிடுவோம், வாங்கடா என்ன பிரச்சனை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த என்னோடய அழைப்புக்காக இங்கே வந்ததுக்காக நான் வந்து அமித் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விக்ரம் பிரபு சார், சுந்தரபாண்டியன் பார்த்துட்டு பிரபு சார் ஃபோன் பண்ணி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. விக்ரம் பிரபு சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாங்கள் பேசும்போது சிவாஜி ப்ரொடக்ஷன் தான் பேசணும். ஆனால் அது டைன் பாஸ் சார் தான் பேசுவாங்க. இடையில வந்து இப்போ நான் எங்கேயாவது இருக்கும்போது அவங்க கூப்பிடுவாங்க, நான் ஃப்ரீ சார் பார்க்கணும் போது பிரபு சார் இங்கே இருக்க மாட்டாங்க. அப்படியே போய்ட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில நான் வந்து தியாக சாரை மீட் பண்ணேன், அர்ஜுன் சாரை மீட் பண்ணி சத்யஜித் நிறுவனத்துலையும் பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து இது டேக் ஆஃப் ஆனது தியாக சாரோட ஆசீர்வாதத்தோட சத்யஜித் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். விக்ரம் பிரபு சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யுவன் சார், நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போது ஒரு அன்ரூல்ட் நோட்டில் வந்து என்ன பண்ணுவேன்னா நிறைய டைட்டில் எழுதுவேன். நிறைய படத்தோட டைட்டில் எழுதிட்டு அதை வந்து நம்ம ஒரு டிசைன் ஃபாண்ட் மாதிரியே பின்னாடி ஷேடோலாம் கொடுத்து அது ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணி அது மேலே வந்து அப்போ ஹிட்டு படம் கொடுத்துருக்க கம்பெனியாக எழுதுவேன். சத்யஜித் நிறுவனம் எல்லா கம்பெனி மேலே எழுதி ஒவ்வொரு கம்பெனியாக மாறும். ஒவ்வொரு கதைக்கு கீழே வந்து ஒரு கேமராமேன் ஒவ்வொரு பேர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹாரர் மூவி ஒரு கதை லைன் பிடிச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு கேமராமேன் எழுதுவேன். ஒரு லவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு கேமராமேன் எழுதுவேன். இப்போ எழுதிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதில் மாறாமல் நான் எழுதின பேர் வந்து யுவன் சங்கர் ராஜா. எனக்கு வந்து அது கனவு. அது வந்து 3வது படத்தில் தியாக சாரோட ஆசீர்வாதத்தில் எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து யுவன் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் டேரக்டராக வரல அவங்க பார்க்க, உங்களுடைய ஃபேனாக தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு அன்ரூல் நோட்டில் எழுதி நிறைய படங்கள் எழுதி வச்சுருக்கேன் சார், உங்கள் பேரை அத்தனை படம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சார் நிச்சயம் பண்ணணுன்னு இருக்காங்க. யுவன் சார் மியூசிக் பண்ணது என்னோடய 3வது படத்துக்கு பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம். 3 சாங் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு சாங் ஒன்று ஸ்கிரிப்டில் தேவைப்படுது, அதை சார் பார்த்துட்டு பண்ணணுன்னு இருக்காங்க. ஸ்னேகன் சார் எழுதியிருக்காங்க பாறை மேலே அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்த சாங் அது வந்து ஸ்னேகன் சார் எழுதினது. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்த சூடா ஒரு சூரியன் வந்து விவேக் எழுதியிருக்காரு. ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து மைனா ரெண்டுன்னு ஒரு சாங் வருது வைரம் சாரோட லிரிக்கில்.
படத்தை வந்து முக்கியமாக ஹோல்ட் பண்ணுற சாங் அதுவாக இருக்கும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணலை, ஏன்னா அதுக்குள்ளே அந்த கதை சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதனால் இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். 3 சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் ரொம்ப ஹிட்டாகவும் நம்புகிறோம். படம் வந்து ஒரு யதார்த்தம் இல்லாத கமர்ஷியல் படம். சுந்தரபாண்டியில் நான் சொன்னதான், ஏன்னா எப்போவுமே வெறும் கமர்ஷியலுக்காக மட்டும் படம் பண்ணிட முடியாது, வெறும் யதார்த்தாவுக்கு மட்டும் படம் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம கமர்ஷியலுக்கு ரொம்ப முக்கியம். அதை நோக்கி தான் ஹோல் டீமே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ படம் ரொம்ப நேர்த்தியாக இந்த வருடத்தின் மிக முக்கியமான திரைப்படமாக, நம்ம எல்லாம் யாருமே புறக்கணிக்க முடியாத, எல்லார் மனசுலையும் போய் பதிகிற ஒரு படமாக அந்த சத்திரியில் இருக்கும். ஹீரோயின் மஞ்சிமா மோகன், அச்சம் என்பது மடமேடா, அதுக்கு பிறகு வந்து அவங்களுடைய செகண்ட் மூவி இது. நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த படம் ரிலீஸ் முன்னாடி நான் கமிட் பண்ணிட்டோம். கமிட் பண்ணும்போது அவங்க வந்து கௌதம் சார் படத்தில் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு வடக்கன் செல்வி மலையாள மூவி பார்த்துட்டு தான் அவங்கள செலக்ட் பண்ணோம். ஸோ அதோட ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம இக்கா சார்ட்டையும் அர்ஜுன் சார்ட்டையும் காமிச்சோடனே அவங்களுக்கு பிடிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க வர முடியலன்னா அவங்க இன்னொரு படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து வேட்டையின் கவின் வந்து விஜய் டிவியில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ இன்னொரு படம் ஹீரோ பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் எங்கள் அழைப்புக்காக வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐஸ்வர்யா தத்தா, சரத்வதி தஸ்வா, தாரா மேடம், தாசர், விஜய் முருகன் சார், அப்புறம் வெளுத்துக்கட்டு கதிர், சவுந்தர், நரேன் சார், யோகி பாபுன்னு நிறைய எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆர்டிஸ்ட், ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து விஜய் முருகன் சார் வந்து சொல்லி ஆகணும். அவர் வந்து படத்தினோட ஆர்ட் டைரக்டர் தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தார். அப்புறம் அந்த கேரக்டர் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தவொடனே நினச்சிட்டேன், நம்ம இவர் கூட நம்ம விஜய் முருகன் சார்ட்ட கூட பேசியிருக்கலாமே இந்த கேரக்டரை அப்படின்னு. அப்புறம் சரி இன்னொரு ஆர்டிஸ்ட் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ சொல்லலை. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ண ஆர்டிஸ்டோட டேட் கிடைக்கல. அப்புறம் வேற ஒருத்தரை கூப்பிட்டு வந்தோம் நார்த் இந்தியாவிலேருந்து, அவர் எங்களுக்கு செட் ஆகலை. ஸோ ஆன் ஸ்பாட்டில் வந்து எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல, ஏன்னா முதல்ல வந்து நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. அப்படின்ட்டு போய் நான் விஜய் முருகன் சார்ட்ட வந்து கேட்டேன், சார் நீங்களே பண்ணிடுங்க சார், ஏன்னா நான் ஃபஸ்ட் டேவே உங்களை நினச்சது, மனசு நினச்சது, இப்போ நான் உங்களை சொல்லலை அப்படின்னு. அப்போ வந்து அங்கே வரும்போது வேறு கெட்டப்பில் இருந்தார். இம்மிடியட்டாக எல்லாம் மாதிரி அவங்க பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இது முக்கியமான ஒரு படமாக விஜய் முருகன் சாருக்கு இருக்கும். கேமராமேன் சிவகுமார் விஜய் சார் சொல்லணும். அவர் வந்து இறுதி சுற்று ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் அவர்கிட்ட பேசினேன் நான். அதுக்கப்புறம் இறுதி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் சத்திரி இவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அமித் சாரோட படம் பண்ணுறாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். நாங்கள் சில விஷயங்களை கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட அவர் விட மாட்டார். ஏன்னா சினிமா வந்து இந்த பெரிய திரையில் வரும்போது அதுக்கான ஆளுமை என்ன இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சு ஒவ்வொரு ஃப்ரேம்க்காகவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர். ஸோ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம்.